நீங்க பணக்காரங்களா ஆகிறதுக்காக ஸ்டாக்ஸ்ல இன்வெஸ்ட் பண்ணுவீங்க, இல்லாட்டி கிரிப்டோல இன்வெஸ்ட் பண்ணியிருப்பீங்க. ஆனா உங்களோட ஸ்கில் செட்ஸை இம்ப்ரூவ் பண்ணிட்டு உங்க வெல்த் இன்க்ரீஸ் பண்றதுக்காக உங்க மேலேயே நீங்க இன்வெஸ்ட் பண்ணிருக்கீங்களா? உங்க ஸ்கில்ஸ் எதையும் அப்டேட் பண்ணிக்காம growth மைண்ட் செட் இல்லாம இருந்தீங்கன்னா நீங்க சம்பாரிச்சது கூட சீக்கிரம் கரைஞ்சிடும். நம்ம எல்லாருமே படிச்சு முடிச்சதுமே ஓகே நம்ம வேலைக்கு போக ஆரம்பிச்சிட்டோம்னு விட்டுருவோம். ஆனா அப்படி இல்லாம நீங்க வேலைக்கு சேர்ந்து கொஞ்ச நாள் ஆனதுமே நீங்க ஃபர்தரா ஏதாவது ஒரு கோர்ஸ் படிக்க ஆரம்பிக்கணும், ஒரு ஸ்கில்ஸுக்காக நீங்க உங்க நெட்வொர்க்கை டெவலப் பண்ணணும், ஒரு புது லாங்குவேஜை கத்துக்கணும். இப்படி அடிஷனலா நீங்க ஏதாவது ஒன்று லேர்ன் பண்ணி ஒரு ஸ்கில்லை டெவலப் பண்ணும்போது இது உங்களுடைய ஆக்டிவ் இன்கம் அதிகமா வளர்த்துறதுக்கான வாய்ப்பு நிறைய உருவாக்கும். நீங்க வேலைக்கு போனதுமே நீங்க என்ன டொமைன்ல ஒர்க் பண்றீங்களோ அது ரிலேட்டடாவே ஃபர்தரா வரக்கூடிய புது டெக்னாலஜி அண்ட் ஸ்கில் செட்ஸை டெவலப் பண்றதுக்காக புது கோர்சஸ்ல ஜாயின் பண்ணி படிச்சுக்கோங்க, புதுசா லாங்குவேஜஸ் கத்துக்கோங்க, உங்க நெட்வொர்க்கை பில்ட் பண்ணுங்க. அப்பதான் உங்களுக்கு அதிகமான வளர்ச்சிக்கான வாய்ப்பு கிடைக்கும். இது மட்டும் இல்லாம உங்களுடைய ஹெல்த் அண்ட் ஃபிட்னஸ்லயும் கான்சென்ட்ரேட் பண்ணி அதுக்காகவும் டைம் ஸ்பெண்ட் பண்ணுங்க. இதையெல்லாம் நீங்க ஃபாலோ பண்ணும்போது நீங்க ஃபர்தரா எந்த ஒரு இன்கம் ஆப்பர்ச்சுனிட்டியும் தேடி போக வேண்டாம். உங்க ஆக்டிவ் இன்கம் ஆட்டோமேட்டிக்கா இன்க்ரீஸ் ஆகிறத நீங்களே உணர்வீங்க. ஆல்வேஸ் தி பெஸ்ட் ரிட்டர்ன் கம்ஸ் ஃப்ரம் இன்வெஸ்டிங் இன் யுவர் செல்ஃப் ஃபர்ஸ்ட். நாம வளரும் போதுதான் நம்ம இன்கமும் நம்ம கூடவே சேர்ந்து வளரும். பிசிக்கல் அசெட்டாவும் பினான்சியல் அசெட்டாவும் வெளியே இன்வெஸ்ட் பண்றதை விட பர்சனல் அசெட்டா உங்க மேலயும் ஒரு போர்ஷன் ஆஃப் த இன்கம் இன்வெஸ்ட் பண்ணுங்க, grow பண்ணுங்க. So investing in you gives you infinite returns.